அடுத்து வருவது தேசம் தேர்தல் திருப்பம். தேர்தல் களத்தில் திருப்பத்தை ஏற்படுத்திய திகைப்பூட்டும் நிகழ்வுகளை விவரிக்கும் இந்த சிறப்பு தொகுப்பில் இன்று ரஜினியின் காவிரி உண்ணாவிரதம். இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முக்கியமான பிரச்சனை தண்ணீர். வரவிருக்கும் தேர்தலில் மத்தியில் நிலையான வலுவான ஆட்சி அமைத்து யார் தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதை உறுதியாக செயல்படுத்துவார்கள் என்று நம்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து தவறாமல் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது நடிகர் ரஜினிகாந்த் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று பகிரங்கமாக சொல்வதற்காக வெளியிட்ட அந்த அறிக்கையில் தண்ணீர் பிரச்சனை பற்றியும் பேசியிருந்தார் ரஜினிகாந்த். அவர் தண்ணீர் பிரச்சனை என்று மறைமுகமாக குறிப்பிட்டது காவிரி பிரச்சனையைத்தான். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி தன்னுடைய அரசியலுக்கான முதல் அடியை எடுத்து வைத்தார் ரஜினிகாந்த். அதன் பிறகு ரஜினியின் அரசியல் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கியமான திருப்புமுனை என்று காவிரி நீருக்காக அவர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை சொல்ல வேண்டும். 2002ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே பெரும் அரசியல் பதற்றம் உருவாகி இருந்தது. அதற்கு காரணம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை தருவதற்கு கர்நாடக அரசு மறுத்து கொண்டிருந்தது. காவிரியை முன்வைத்து தமிழ்நாடு கர்நாடக மாநில அரசுகளுக்கு இடையே அரசியல் ரீதியான போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழ் திரைப்பட கலைஞர்கள் போராட்ட களத்திற்கு வர தயாராகினர். அதற்கு முக்கியமான தூண்டுகோலாக அமைந்தது கன்னட திரைப்பட கலைஞர்கள் கர்நாடகத்தில் நடத்திய காவிரி போராட்டம். தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய கன்னட நடிகர்களுக்கு போட்டியாக தமிழக நடிகர்களும் களத்தில் இறங்குவது என முடிவு செய்யப்பட்டது. கர்நாடக அரசு அல்லது மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தோ காவிரி நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தோ ஊர்வலம், பேரணி, உண்ணாவிரதம் நடத்துவதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் இம்முறை தமிழ் திரைப்பட கலைஞர்கள் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய களத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ஆம், தமிழகத்திற்கு காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடகத்திற்கு தமிழகத்தின் நெய்வேலி அனல்மின் நிலையத்திலிருந்து உருவாகும் மின்சாரத்தை தரக்கூடாது என்பதுதான் தமிழ் திரைப்பட கலைஞர்கள் முன்வைத்த முழக்கம். திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா தலைமையிலான காவிரி போராட்டக் குழு 2002 அக்டோபர் 12ஆம் தேதி நெய்வேலியில் போராட்டம் நடத்துவதென தீர்மானித்தது. ஆனால் நெய்வேலி போராட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்திற்கு விருப்பமில்லை என்ற செய்தி மெல்ல கசியத் தொடங்கியது. தேவையற்ற சர்ச்சையை தவிர்க்கும் வகையில் காவிரி போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தாமல் சென்னையில் வைத்தே நடத்தலாம் என்று ரஜினிகாந்த் சொன்னதாகவும் அந்த யோசனையை தமிழ் திரைப்பட கலைஞர்கள் ஏற்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகின. போராட்ட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் திடீரென டெல்லி சென்றார் ரஜினிகாந்த். அப்பொழுது பிரதமர் வாஜ்பாயை சந்திக்க அவர் நேரம் கேட்டதாகவும் அது கிடைக்கவில்லை என்பதால் ஏமாற்றத்துடன் தமிழகம் திரும்ப விரும்பாத ரஜினி நேரே ரிஷிகேஷ் சென்று விட்டதாகவும் செய்திகள் வந்தன. அப்பொழுது திடீர் திருப்பமாக திமுக தலைவர் கருணாநிதியிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியானது. நெய்வேலியில் நடக்கும் காவிரி போராட்டத்தில் திமுகவைச் சேர்ந்த நட்சத்திரங்கள் பங்கேற்பார்கள் என்று முதலில் அறிவித்திருந்த திமுக தலைவர் கருணாநிதி இந்த அறிக்கையின் வாயிலாக ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தார். அதற்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டன. ஒன்று, நெய்வேலி போராட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆதரவு இருப்பதாக இயக்குனர் பாரதி ராஜா பகிரங்கமாக தெரிவித்தது. 2வது, போராட்டத்திற்கான நேரத்தையும் இடத்தையும் முன்கூட்டியே அறிவிக்க பாரதி ராஜா மறுத்தது. ஆனால் உண்மை காரணம் காவேரிக்காக கலைஞர்கள் நடத்தும் போராட்டத்தில் ரஜினிக்கு ஆதரவளிக்க கருணாநிதி முடிவு செய்துவிட்டார் என்பதுதான் என்றே பத்திரிகைகள் எழுதின. கருணாநிதியிடமிருந்து அறிக்கை வெளியான தினத்தன்று ரிஷிகேஷில் இருந்து சென்னைக்கு திரும்பினார் ரஜினிகாந்த். மறுநாள் தனது அபிராமபுரம் போட் ஹவுஸ் வீட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த், நான் முதலில் இந்தியன், பிறகுதான் தமிழன் என்றதோடு தனக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் கருணாநிதிக்கு நன்றி தெரிவித்தார். நெய்வேலி போராட்டத்தில் பங்கேற்க மறுத்தது உண்மை, ஆனால் என் மீது உள்ள பொறாமையால் அந்த பிரச்சனையை பெரிதாக்கி விட்டார்கள் என்று வருத்தப்பட்ட ரஜினிகாந்த், இந்த பிரச்சனையை அரசியலாக்கியவர்களை
தேர்தல் களத்தில் பார்த்துக் கொள்வதாக எச்சரித்தார். அப்பொழுது காவிரி தொடர்பான போராட்ட முறை குறித்து திரைப்படத்துறையினர் தன்னிடம் பேசாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய ரஜினிகாந்த், பிரதமராலும் 2 மாநில முதலமைச்சர்களாலும் தீர்க்க முடியாத காவிரி பிரச்சனையை சினிமாக்காரர்களால் தீர்க்க முடியுமா என்று கோபாவேசத்துடன் கேட்டார் ரஜினிகாந்த். காவிரிக்காக கர்நாடக திரைத்துறையினர் போராட்டம் நடத்திவிட்ட பிறகு நாம் அமைதியாக இருக்க தேவையில்லை என்று சொன்ன ரஜினிகாந்த், நெய்வேலிக்கு பதிலாக சென்னையிலேயே போராட்டம் நடத்தி ஆளுநரிடம் மனு கொடுப்போம் என்றார். பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ் இருக்காங்க இந்த பிரச்சனையில, சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் இருக்கு, 2 சீஃப் மினிஸ்டர் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களாலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி தீர்வு காண முடியுமா? முடியாது. இதுக்கு அது அவங்க பிரச்சனை, அரசியல் திருஷ்டி இருந்தாலும் கர்நாடகத்துல சினிமா உலகம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அவங்க செஞ்சதுனால நாம இங்க செஞ்சுதான் ஆகணும். அதன் பிறகு ரஜினிகாந்தின் குரலில் உஷ்ணம் அதிகரித்தது. அப்போது அவர் உதிர்த்த வார்த்தைகள் பலத்த சர்ச்சைகளை கிளப்பின. NLC என்கின்ற நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்பது மத்திய அரசின் நிறுவனம். அங்கே போய் மின்சாரத்தை நிறுத்துங்கள் என்று சொன்னால் நிறுத்தி விடுவார்களா? அப்படி அவர்கள் மின்சாரத்தை நிறுத்தவில்லை என்றால் NLC நிறுவனத்தை அடித்து உடைத்து விடுவீர்களா? அடித்து துவம்சம் செய்து விடுவீர்களா? 40 லட்சம் தமிழர்கள் கர்நாடகாவில் வாழ்கிறார்கள். இங்கே மின்சாரத்தை நிறுத்தினால் அங்கே நிலைமை என்ன ஆகும்? அங்கே உயிருக்கும் பொருளுக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் ரஜினிகாந்த். 40 லட்சம் தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 40 லட்சம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் சொல்லும் போது அங்க அவங்க ப்ராப்பர்ட்டி அடிபட்டா அவங்க உயிர் ஆபத்தாச்சின்னு சொன்னாங்க. இங்க நீங்க போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. கர்நாடகத்திலிருந்து எத்தனை தமிழ் மக்கள் போன் பண்ணி அழுது என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? அது சில பேரு என் மேல இருக்கிற பொறாமையில, சில பேரு என் மேல இருக்கிற ஏதோ ஒரு பயத்துல பெருசாக்கி இருக்காங்க. எனவே இந்த டயத்துல நான் இன்னும் பெருசாக்கி திசை திருப்ப நான் விரும்ப மாட்டேன். அது யார் பேசிருக்காங்க, யாரும் அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க, யாரும் அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நான் எலெக்ஷன் வரும்போது நான் பாத்துக்கிறேன். இறுதியாக பேசிய ரஜினி, கலைஞர்கள் போராட்டம் நடத்தவிருக்கும் 12ஆம் தேதி நடிகர் சங்க அலுவலகத்திலோ, பிலிம் சேம்பரிலோ, வள்ளுவர் கோட்டத்திலோ உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார். ரஜினிகாந்தின் செய்தியாளர் சந்திப்பும் அதில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளும் தமிழ் திரைப்பட கலைஞர்களை நோக்கி அவர் எழுப்பிய கேள்விகளும் பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தின. ரஜினிகாந்தின் பேச்சுக்களுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் நீண்ட அறிக்கை வெளியிட்ட இயக்குனர் பாரதி ராஜா, நெய்வேலி போராட்டத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பதை பட்டியலிட்டார். அத்தோடு நாம் நமது மக்களுக்கு, தமிழர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். யாரும் உப்பு துரோகம் செய்யவோ அதற்கு தூண்டவோ துணை நிற்கவோ வேண்டாம் என்றும் எச்சரித்தார். அப்பொழுது அவர் பயன்படுத்திய உப்பு துரோகம் என்பது ரஜினி மீதான விமர்சனம் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. நெய்வேலி போராட்டம் குறித்த ரஜினிகாந்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அப்போதைய நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த், அவர் உண்ணாவிரதம் இருந்தால் மட்டும் தண்ணீரை திறந்து விட்டு விடுவார்களா என்று கேட்டார். அதன் மூலம் காவிரி போராட்டத்தை முன்னெடுத்த திரைப்பட கலைஞர்கள் பாரதி ராஜா, ரஜினிகாந்த் என 2 கூறுகளாக பிரிந்து நின்றனர். திட்டமிட்டபடி 2002ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி இயக்குனர் பாரதி ராஜா தலைமையில் நெய்வேலியில் போராட்டம் நடைபெற்றது. அதில் கமலஹாசன், விஜயகாந்த் உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்கள் பலரும் பங்கேற்றனர். அந்த போராட்டத்தின் போது ரஜினிகாந்த் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். துரோகிகளை மன்னிக்க கூடாது என்றார் இயக்குனர் பாரதி ராஜா. கர்நாடகத்தில் 40 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தமிழர்களை காட்டிக் கொடுக்கிறாயா என்று ரஜினியை மறைமுகமாக சாடினார் நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த். முதலில் நெய்வேலி போராட்டம் நடக்கும் அதே நாளில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக சொன்ன ரஜினிகாந்த் பிறகு விஜயகாந்தின் கோரிக்கையை ஏற்று தனது போராட்டத்தை ஒரு நாள் தள்ளி வைத்துக் கொண்டார். அதன்படி 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி காலை 8 மணிக்கு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ரஜினிகாந்த். உண்ணாவிரத மேடையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, ஆண்டவன் தீர்ப்பு என்று எழுதப்பட்ட பேனர் கட்டப்பட்டிருந்தது. வியப்பு என்னவென்றால், முந்தைய நாள் பாரதி ராஜாவின் நெய்வேலி போராட்டத்தில் பங்கேற்ற பலரும் ரஜினி நடத்திய உண்ணாவிரத போராட்ட மேடைக்கு வந்திருந்தனர். பிரபு,
கார்த்திக், சரத்குமார், அர்ஜுன், விஜய், சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்கள் பலரும் மேடைக்கு வந்து ரஜினிக்கு ஆதரவு கொடுத்து சென்றனர். பலர் உண்ணாவிரதத்திலும் பங்கேற்றனர். மு.க. ஸ்டாலின், EVKS இளங்கோவன், ப. சிதம்பரம், திருநாவுக்கரசு உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் நேரில் வந்து ஆதரவு கொடுத்தனர். புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ரஜினிக்கு அருகில் அமர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார். அப்பொழுது ரஜினியை சந்தித்த பலரும் பத்திரிகையாளர்களிடம் பேசினர். அவர்களில் நடிகர் கமலஹாசனின் பேச்சு மிக முக்கியமானது. இன்று இந்த மேடை அரசியல் மேடையாக மாறி உள்ளது. அதை நான் வழிமொழிய வந்திருக்கிறேன். ரஜினி போகும் திசை அரசியல் திசை என்றார் கமலஹாசன். மொத்தம் 9 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் ரஜினி. அந்த போராட்டத்தை திமுக தலைவர் கருணாநிதி நேரில் வந்து முடித்து வைப்பார் என்று செய்திகள் வந்தன. ஆனால் அதை ரஜினிகாந்த் மறுத்துவிட்டார். பிறகு மாலை 5 மணிக்கு உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்ட ரஜினி நேரே ஆளுநரிடம் கோரிக்கை மனு கொடுக்க சென்றார். அங்கே ஆளுநர் இல்லாததால் அவருடைய செயலாளரிடம் மனுவை கொடுத்த ரஜினிகாந்த், கங்கை காவிரி இணைப்பே தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும், அது தாமதமாகும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு தென்னிந்திய நதிகளையாவது இணைக்க வேண்டும். திட்டத்தை நாளைக்கே அறிவித்தால் நாளையே 1 கோடி ரூபாயை என்னுடைய பாக்கெட்டில் இருந்து தருகிறேன் என்றார். காவிரி நீருக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தினார் ரஜினிகாந்த். அன்று தொடங்கி இன்று வரை காவிரி அரசியலோடு ரஜினியும், ரஜினியின் அரசியலோடு காவிரியும் பின்னி பிணைந்தே இருக்கின்றன. அதற்கான ஆரம்ப புள்ளியை வைத்தது ரஜினியின் காவிரி உண்ணாவிரதம்.